ஹே ஆல் எல்லாரும் என்னை காணும் தேடி தவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எனக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த வீடியோ வர கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் கூட ஒரு தரமான சிக்கன் மோமோஸ் ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஆயிலில் ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டி தட்டின இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சிக்கன் சேர்த்து 2 நிமிஷம் பரட்டினதுக்கு அப்புறமா பிடிச்ச காய்கறிகள் எதனால சேர்க்கலாம். நான் இந்த பீட்ரூட்டை சேர்த்தே ஆகணுங்கிறதுனால கலர் மாறினாலும் பரவாயில்லன்னு இதில் சேர்த்துட்டேன். அப்புறம் நான் சேர்த்த பொடிகள்லாம் கமெண்ட்டில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குனா போதும். ஸோ தட் நம்மளுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இப்போ நான் காட்டுற இந்த டப்பா ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிதான். அதை வாங்கி ஒரு அக்கா ரிவ்யூ வேற போட்டிருந்தாங்க. நான் வீட்டில் கிடந்த டப்பாவை எடுத்துகிட்டு ஃபோர்க்கை நல்லா சூடு பண்ணி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வெறும் சப்பாத்திக்கு நம்ம பிசைகிற மாதிரி அதே வீட் ஃப்ளாரில் தான் பண்ண மாவு. அதை நல்லா தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் சைஸ் மூடிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணாலே அழகாக ஷேப் கிடச்சிரும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா மோமோஸையும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக சிக்கன் மோமோஸ்க்கு நம்ம ஸ்டெஃபியக்கா முதற்கொண்டும் பச்சையாகவே தான் எல்லாத்தையும் பரட்டி எடுத்துப்பாங்க ஸ்டஃபிங்க்கு. ஆனால் உமா உணவகத்தில் 2 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கான ரீசன் இந்த ஃபோல்டிங் தான். ஈஸியாக உள்ளே வச்சு நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிப்போடு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் இட்லி சட்டியில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் மோமோஸ் ரெடி. இதுக்கான சட்னிக்கு ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, 2 வத்தல். 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்புக்கு 1.5 ஸ்பூன் ஜீனி கணக்கில் போட்டு அரைச்சி எடுத்து சூடான மோமோஸோட தொட்டு சாப்பிட்டா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தரமான வீடியோஸா வெயிட்டிங். Until then, tada!